ஸோ இன்றைய தியானத்திலே நாம் பங்கு பெறப் போகின்றோம். ஸோ எங்களுடைய தலைப்பு வந்து அஹ், செபிக்கும் இதயம் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். ஆம், அதான் நாம் பார்க்கிறோம். சுபம் என்பது வெறும் வேண்டுதல் அல்ல, அது இறைவனோடு ஏற்படுகின்ற ஒரு உறவு. பொதுவாக மக்கள் சுபம் என்றாலே என்ன நினைக்கிறார்கள் என்றால், எங்களுடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் சொல்லுவது, எங்களுடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் சொல்லுவது என்பதுதான் இன்றைக்கு நிறைய மக்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே சுபம் என்றாலே இறைவனோடு நாம் உறவு வைக்கின்றோம். அந்த உறவிலே நாங்கள் ஒரு பகுதி எங்கள் தேவைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லுவது அந்த சுபத்தினுடைய ஒரு பகுதி. ஆனால் அந்த சுபத்திலே நிறைய பகுதிகள் உண்டு. இப்போ உதாரணமாக புகழ்கின்றோம் என்றால் அது சுபத்தினுடைய ஒரு பகுதி. சரியோ? நன்றி சொல்லுகிறோம், சுபத்தினுடைய ஒரு பகுதி. எங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம், சுபத்தினுடைய ஒரு பகுதி. அதுபோல எங்கள் தேவைகளுக்காக மன்றாடுகிறோம், மற்றவருடைய தேவைகளுக்காக மன்றாடுகிறோம். ஸோ அப்போ இதெல்லாம் சேர்ந்தது வந்து உறவு. இந்த உறவுக்குள்ளே வருகின்ற விடயம்தான் இந்த விடயமே தவிர, வெறும் சுபம் என்ற உடனேயே நமக்கும் இறைவனுக்கும் ஒரு உறவு இல்லாமல் நாம் நம்முடைய விண்ணப்பங்களை மட்டும் சொல்லி கொண்டிருப்பது, அல்லது நமக்கு தெரிந்த சில சுபங்களை வாசிப்பது, சொல்லுவது, மனப்பாடமாக சொல்லுவது, அதையும் தாண்டி சுபம் என்பது உறவு. ஸோ அதை நம்முடைய மனதிலே நாம் இறுக்கமாக வைத்துக் கொள்ளுகின்றோம். இரண்டாவது பார்த்தீங்கன்றால், சுபம் என்பது ஒரு விண்ணப்ப பட்டியல் அல்ல. ஏற்கனவே பார்த்தது போல சுபம் என்பது ஒரு உறவு. நிறைய மக்கள் ஏற்கனவே நான் சொன்னது போல சுபம் என்று வரும் பொழுது நிறைய விண்ணப்பங்களை மட்டும் இறைவனிடத்திலே சொல்லுவது. இப்போ கோயிலுக்கு போன உடனேயே ஆண்டவரே என் வேதனைகளை பாரும், என் கண்ணீரை பாரும், எங்கள் கஷ்டத்தை பாரும் அப்படின்னு மட்டுமே நாம் தொடங்கி அதோடையே முடித்து விடுவோம். இறைவனை புகழ்வதோ நன்றி சொல்வதோ அந்த சம்பவங்கள் அதுக்குள்ளே அடங்காமல் போகிறது. ஸோ இதில் நாம் இன்றைக்கு இப்பொழுது ஒரு இறைவார்த்தையை பார்க்கிறோம். பிலிப்பியர் 4:6 இதிலே வந்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஒரு செபத்தை பற்றி தூய பவுல் சொல்லும் பொழுது அங்கே ஒரு சில விடயங்களை சொல்லுகிறார். செபத்தை நாம் எவ்வாறு செய்யலாம் அப்படின்ட்டு அங்கே சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:6 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். நீங்க இறை வார்த்தை என்ன அதிலே பார்க்கலாம். பிலிப்பியர் 4:6 எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். ஸோ இதில் 4 விடயங்கள். ஒன்று, முதல்ல சொல்லுகிறார், நீங்கள் சுபம் செய்ய வரும் பொழுது கவலைப்பட வேண்டாம். அதுக்கு பிறகு நன்றியோடு கூடிய, ஸோ நன்றியை வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு பின்பு என்ன சொல்லுகிறார் என்றால், நன்றியோடு கூடிய உங்களுடைய வேண்டுதலை, மன்றாட்டை ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த அதுக்குள்ள இருக்கிற 4 விடயத்தை சுருக்கமாக ஒரு முறை நாம் பார்த்துருவோம். என்றால் சில நேரத்தில் நாம் செபிக்க ஆசைப்படுகிறோம், நாம் செபிக்க ஆரம்பிக்கின்றோம். செபிக்கும் பண்ணும் பொழுது அதிலே சில நேரத்தில் ஓர்டர் ஒன்று இல்லாமல் இருக்கும். அந்த ஒரு ஓர்டர் நம்முடைய செபத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய செபம் என்பது ஒரு நல்ல முறையிலே அது அமைய ஆரம்பிக்கும். அது அந்த அடிப்படையில் இதிலே வந்து அவர் சொல்லுகிற சில ஓர்டர் பார்த்தீர்கள் என்றால், முதலாவது கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். செபிக்க வரும் பொழுது ஒரு எங்களுக்கு ஒரு வேதனையான, கஷ்டமான, பிரச்சனைக்குரிய ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் அதை பற்றியே நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு செபிக்காமல் நன்றியோடு கூடிய மன்றாட்டை ஏறிடுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். ஸோ அதிலே ஒன்றை நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் செபிக்க போகும்பொழுது சில நேரம் வேதனை, துன்பம், கவலை இருந்தாலும் நாங்கள் வந்து அதை நம்பிக்கையோடு, இறை நம்பிக்கையோடு இறைவனிடத்திலே வர வேண்டும் என்பதை தான் இந்த பகுதி முதல் காட்டுகிறது. கவலையோடு இருந்தாலும் கவலையோடு நீங்கள் இறைவனை பதிலாக விசுவாசத்தோடு, இறை நம்பிக்கையோடு பாருங்கள். அதுக்கு பின்பு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நன்றியோடு கூடிய, சரியோ, ஒரு விடயத்துக்காக நாம் செபிக்க போகிறோமா, அதுக்கு முதல் வந்து நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்றால் எதற்கு அந்த நன்றி? 2 விடயத்தை நாம் அதிலே பார்க்கலாம். ஒன்று வந்து, இதுவரைக்கும் இறைவன் எங்களை நடத்தி இருக்கிறாரே, இதுவரைக்கும் எங்களை கைவிடவில்லையே, அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவது. அதுக்கு பின்பு இப்பொழுது நாங்கள் எங்களுடைய தேவையை ஆண்டவரிடத்திலே சமர்ப்பிக்க போகின்றோம். இப்பொழுது நாம் சொல்ல போகிற வேண்டுதலையும் இறைவனே நீர் கேட்கிறீர், அதற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஸோ இந்த 2ஐயுமே நாம் அதிலே வைத்துக் கொள்ளலாம். சரியோ? எப்பயுமே செபத்திலே வந்து
ஏற்கனவே இறைவன் எங்களுக்கு செய்த விடயங்களை நினைத்து நன்றி சொல்லுவது வந்து ஒரு நல்ல விடயம். இது வந்து நான் இப்பொழுது சொல்லுவது நீங்கள் உங்களுடைய தனி சபத்திலே தான். சரியோ? இப்போ பொதுவா இப்ப இதிலே ஒரு விண்ணப்பம் தரப்பட்டிருக்கின்றால் நீங்கள் அதுக்கு முதலேயே நன்றியெல்லாம் சொல்லி செபிக்கணும் என்று இல்லை. என்றால் அப்படி நன்றியெல்லாம் சொல்லிக் கொண்டால் நிறைய நேரம் போயிடும். இது வந்து நாங்கள் பார்ப்பது எங்களுடைய அன்றாட செபம். வீட்டிலே நாம் செபிக்கும் பொழுது, ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை நீர் கைவிடவில்லை, நன்றி. இதுவரைக்கும் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்திருக்கிறீர், நன்றி. இதுவரைக்கும் எங்கள் குடும்பத்திலே எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. அதுக்கு பின்பு, ஆண்டவரே இப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில சில பொருளாதார தேவைகள் உண்டு. சில சில விடயங்கள் இக்கட்டான நிலையில நாம் இப்பொழுது இருக்கின்றோம். இதுவரைக்கும் நீர் காத்தது போல இந்த விடயத்திலும் நீர் எங்களை காத்திரலும். சரியோ? ஸோ அப்ப அது வந்து ஒரு விசுவாசம் உள்ள ஒரு செபம். அதே நேரத்தில் வந்து இறை உறவை வளர்க்கின்ற ஒரு செபம். ஏற்கனவே இறைவன் எங்களுக்கு செய்ததை நாங்கள் மறக்கவில்லை. அந்த இறைவன் எல்லாம் செய்தார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த சுபம் வந்து எடுத்து காட்டுகிறது. சரியோ? ஸோ அதனாலே அது மிக முக்கியமான ஒன்று. நன்றியோடு கூடிய இதில் பார்த்தோம்னா இந்த விஷயத்துல 2 விடயம் இங்கே சொல்லப்படுகிறது. இறை வேண்டலை, அதாவது நன்றியோடு கூடிய இறை வேண்டல் கமா மன்றாட்டு அப்படின்னா வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கலாம். இறை வேண்டல் கமா மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். இப்ப இதுல வந்து இறை வேண்டல் அல்லது மன்றாட்டு, இந்த 2ஐயும் எதற்காக அங்கு சொல்லுகிறார் தூய பவுல்? எந்த காரணத்துக்காக இவைகள் சொல்லப்படும்? இறை வேண்டல் என்றால் என்ன, மன்றாட்டு என்றால் என்ன? ஸோ அந்த 2க்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவது இறைவேண்டல். இறைவேண்டல் என்றால் என்ன, அல்லது மன்றாட்டு என்றால் என்ன? 2ம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒன்று போல தெரிகிறது. சரியோ? ஆனால் அந்த 2க்குமே வித்தியாசம் உண்டு. இந்த இறைவேண்டலோடு கூடிய மன்றாட்டு, அதாவது என்ன சொல்லப்படுகிறது என்றால், இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். ஸோ அந்த இறைவேண்டல், முதலாவது இறைவேண்டல் என்றால் என்னென்று பார்த்தோம் என்றால், எங்களுக்கு உண்மையாகவே என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை சரியாக நாம் இறைவனிடத்திலே சொல்லுவது. சரியோ? சில நேரத்திலே நிறைய பேர் செபிக்கும் பொழுது தங்களுடைய தேவைகள் என்ன என்பதை சொல்லுவதில்லை. என்னிடத்திலே கூட சில நேரம் செபிக்க வருவார்கள், செபியுங்கள் என்பார்கள். எதற்காக செபிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு சரியாக அதை சொல்ல தெரியாது. சில நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு சுயநலமாக அந்த ஒரு வேண்டுதலை வைத்துக் கொண்டிருப்பார்கள். சரியோ? அதனாலே முதல்ல என்றால் இறைவனிடத்திலே நாம் என்னத்தை சரியாக சொல்ல வேண்டுமோ அதை நாம் சொல்ல கற்றுக்கொள்வது. 2வது வந்து மன்றாட்டு. மன்றாட்டு என்பது என்னத்தை காட்டுகிறது என்றால், எங்களை நாங்கள் தாழ்த்தி இறை நம்பிக்கையோடு எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதற்காக மன்றாடுவது. சரியோ? ஸோ இந்த 2மே மிக முக்கியம். முதலாவது எங்களுக்கு என்ன தேவையோ அதை தெளிவாக இறைவனிடத்தில் சொல்லுவது. 2வது எங்களுக்கு என்ன தேவையோ அதற்கு தெளிவாக இறைவனிடத்தில் மன்றாடுவது. உதாரணமாக நாங்கள் வந்து கத்தோலிக்க மக்கள், நாம் இந்த சோ வழிபாட்டுக்கு வந்த பின்பு இவ்வாறு நாம் செபிக்க பழகிருக்கிறோம். ஆனால் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஒரு திருமண வீடு அல்லது வந்து ஒரு வீட்டிலே வந்து ஒரு நிகழ்வு, அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கலாம் அல்லது ஒரு துக்கமாக இருக்கலாம். அப்ப நாம் என்ன செய்கிறோம்? இப்பொழுது பிறந்த நாள் சுபம் பண்ணுவோம், இந்த பிறந்த நாளுக்காக செபிப்போம் என்றால், நாங்கள் இந்த பிறந்த நாளுக்காக ஆண்டவரே நன்றி கூறுகிறோம், இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறவரை நீர் ஆசீர்வதியும், அப்படி செபிக்கிறது இல்லை. நாம் என்ன செய்வோம்? பிதாச்சுவம் பரிசுத்தாவின் பெயராலே, அதுக்கு பின் பரலோகத்தில் இருக்கிற பிதாவே சுபம் செய்வோம். சரியோ? அதுக்கு பிறகு ஆல்ரெடி இந்த மாதிரி அச்சம் சொல்லி முடிச்சிருவோம். அது வந்து எதுக்குள்ளே வருகிறது என்றால் மன்றாட்டுக்குள்ளே தான் அது வருகிறது. இறைவேண்டல் என்பது இறைவனிடத்திலே நாம் சொல்ல வேண்டிய எங்களுடைய தேவையை நாம் வந்து சொல்லுவது. ஸோ இந்த 2மே வந்து மிக முக்கியமான ஒன்றாக நாங்கள் எங்களுடைய செபத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுடைய தேவைகளை தெளிவாக இறைவனிடத்தில் சொல்லி அதுக்கு பின்பு இறை நம்பிக்கையோடு எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணித்து அதற்காக நம்பிக்கையோடு நாம் பாரத்தோடு செபிப்பது. ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒன்று. சரி, இப்போ வந்து பார்த்தீர்கள் என்றால் இதிலும் ஒரு செப முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இதை பார்த்த பின்பு நீங்கள் வந்து உங்களுடைய தனி செபத்திலே இது போன்ற ஒரு முறையை நீங்கள் கடைபிடிக்கலாம். சரியோ? இது உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் இது போன்ற ஒரு முறையை நீங்கள் வந்து கடைபிடிக்கலாம். சரியோ? இயேசு கற்பித்த
செபம் அல்லது இயேசு கற்பித்த மாதிரி செபம் என்று கூட சொல்லலாம். என்ற சில பேர் வந்து அந்த இயேசு கற்பித்த செபத்தோட அப்படியே அந்த அந்த செபத்தை மட்டும் சொல்லிட்டு அப்படியே நிறுத்தி விடுகிறோம். ஆனால் இயேசு வந்து இவ்வாறு செபியுங்கள் அப்படி சொல்லி கொடுத்தார். அதாவது இது போல நீங்கள் வந்து செபியுங்கள், இதையே செபியுங்கள் அப்படி சொல்லவில்லை. இவ்வாறு செபியுங்கள், இது போல உங்களுடைய செபம் அமையட்டும். சரி, அப்ப அதுல நீங்கள் பார்த்திருந்தால் லூக்காஸ் நற்செய்தி நூலிலே வேதாகமம் இருந்தால் 6வது வாசிக்க கூடுமானால் நீங்கள் வாசிக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் வாசிக்கிறேன். வேதாகமத்திலே 11வது லூக்காஸ் 11ஆம் அதிகாரத்திலே 2-4 வரை. அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். சரியோ? ஸோ அப்போ வந்து ஒரு செபத்தினுடைய மாதிரி இங்கே தரப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நாங்கள் வந்து சில விடயத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதல் அந்த செபம் ஆரம்பமாகும் பொழுது எவ்வாறு ஆரம்பிக்கப்படுகிறது என்றால், நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு புகழ்ச்சி வழிபாடோடு அது தொடங்கும். சரியோ? அவர் அவர்களிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. ஸோ இந்த செபத்தினுடைய மாதிரியிலே இயேசு சொல்லுகின்ற செப மாதிரியிலே முதல் பகுதி வந்து புகழ்ச்சி பகுதி அங்கு நமக்கு காட்டப்படுகிறது. ஆண்டவரே, உம்முடைய நாமம் தூயதென போற்றப்பெறுக. ஸோ அதை வந்து நாம் இப்பொழுது எங்களுடைய செப வழிபாட்டிலே பங்கு பெறும் பொழுது எங்களுக்கு புகழ்ச்சி செபம் என்றால் என்ன என்று தெரிகிறது. அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆகவே எங்களுடைய செபத்திலே வந்து இறைவனை புகழ்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. சரியோ? என்றால் இறைவனை நாம் புகழும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், இறைவனுக்கும் பரலோகத்திலே நமக்கு அந்த இறைவனுக்கும் அந்த தெய்வீக தன்மைக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு உறவு உண்டாகிறது. என்றால் நாங்கள் வந்து இப்ப இறைவனை புகழுகின்றோம். இறைவனை புகழுகின்றோம் மீன் வந்து, அதாவது வந்து இப்ப நாங்கள் ஒருவரை பாராட்டுவது போல, ஒருவருக்கு ஒரு பாராட்டு விழா எடுப்பது போல, நாம் வந்து அந்த இறைவனை புகழும் பொழுது பாருங்கள், நாங்கள் இப்பொழுது அவரோடு வந்து அந்த உறவை வந்து ஏற்படுத்துகிறோம். நாம் ஏற்கனவே நிறைய முறை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சாத்தானுக்கு எப்பொழுதுமே பிடிக்காத ஒன்று நாங்கள் இறைவனை புகழ்வது. சரியோ? என்றால் சாத்தானுக்கு வந்து இறைவனை மனுக்குலம் புகழ்வது வந்து பிடிக்காது. அதனாலதான் மனுக்குலத்தை இறைவனுடைய தொடர்பு வைக்காதபடி தடுப்பது சாத்தானுடைய ஒரு வேலை. சாத்தானுக்கு அது ஒரு பெரிய எரிச்சலாக வரும் நாங்கள் ஆண்டவரை புகழும் பொழுது. உதாரணமா, இப்ப எனக்கு ஒரு எதிராளி இருக்கிறார் என்றால், என்னை ஒருவர் புகழும் பொழுது அந்த எதிராளியினால் தாங்க முடியாது, அவருக்கு கஷ்டமா இருக்கும். சரியோ? அதுபோலதான் ஆன்மீகத்திலே கூட நானும் நீங்களும் இறைவனை புகழும் பொழுது சாத்தானால் தாங்க முடியாது. அதையும் தாண்டி சொல்லுவோமாக இருந்தால், இறைவனை புகழுகிற இடத்திலே சாத்தானால் நிற்க முடியாது. சாத்தானுடைய சக்தியினால் அங்கு வந்து செயல்பட முடியாது. அவ்வளவு பெரிய வல்லமை வந்து புகழ்ச்சிக்கு இருக்கிறது. ஆகவே எப்பொழுதுமே எங்களுடைய செபத்திலே வந்து ஆரம்பிக்கும் பொழுது இறைவனை எவ்வளவு தூரம் நாங்கள் புகழ முடியுமோ அவ்வளவு தூரம் நாங்கள் புகழ கற்றுக்கொள்வது வந்து மிக அவசியம். வாய் திறந்து உள்ளம் திறந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவரை மாட்சிப்படுத்துவது. அதுக்கு பின்பு என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த இறை வார்த்தையிலே உமது ஆட்சி, உமது அரசு வருக அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியோ? சாரி, தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. அதுக்கு அடுத்த பகுதி வந்து உமது ஆட்சி வருக. இப்ப 2வது அந்த பகுதி செபத்திலே புகழ்ச்சிக்கு பிறகு வர 2வது பகுதி என்ன பாருங்கள்: கடவுளே, உம்முடைய வல்லமை வருக, அல்லது உம்முடைய திட்டம் என் வாழ்க்கையில் என் குடும்பத்திலே நிறைவேறுக. சரியோ? 2வது செபம் வந்து பார்த்தீர்கள் என்றால் கடவுளுடைய வல்லமைக்காக செபிப்பது, அல்லது கடவுளுடைய திட்டம் எங்கள் குடும்பத்திலே எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நிறைவேறுவதற்காக செபிப்பது. இதுல வந்து பார்த்தீர்கள் என்றால் எங்களுக்கென்ற ஒரு விருப்பம் இருக்கிறது, உண்மைதான். ஆனால் அதுக்கு முதலே வந்து நாங்கள் வந்து கடவுளுடைய வல்லமைக்காக செபிக்கிறது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இப்ப நிறைய முறை நாங்கள், ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும், உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும், என்னை தொடும், என்னை ஆசீர்வதியும், என்னை உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், உம்முடைய வரங்களால் என்னை ஆட்கொள்ளும் அப்படி என்று நாம் செபிக்கிறது இல்லை. அப்ப நான் கட்டாயமாக அதற்காக செபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை என் மேல் வரட்டும், உம்முடைய பிரசன்னம் என் வீட்டுக்குள்ளே வரட்டும், என் வாழ்க்கையிலே வரட்டும், என்னுடைய ஊழியத்திலே வரட்டும்.
உம்முடைய ஆட்சி வருக என்றால் உம்முடைய ஆளுமை என்மேல் வரட்டும். சரியோ? இவ்வாறு நடக்கும் பொழுது என்ன உண்டாகிறது? இப்ப வந்து நாம் கடவுளுடைய ஆளுமையை வேண்டி செபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? இதுவரைக்கும் எங்களை ஆளுமை செய்து கொண்டிருந்த சாத்தானுடைய வல்லமை அங்கு வந்து தோற்கடிக்கப்படுகிறது. அல்லது இந்த உலகத்தின் தன்மைகள் வந்து அங்கு தோற்கடிக்கப்படும். என்றால் நாம் இப்பொழுது கடவுளுடைய வல்லமைக்காக நாம் இப்பொழுது செபிக்கிறோம். கடவுளுடைய செயலங்கள் வீட்டில் நடக்க வேண்டும் என்று செபிக்கின்றோம். கடவுளுடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நாம் செபிக்கின்றோம். இவ்வாறு செபிக்கும் பொழுது என்ன உண்டாகிறது பார்த்தீங்கன்றால், கடவுளுடைய அந்த உன்னதமான திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்க போகிறது. அதை நாம் விட்டுவிட்டோம் என்றால், நாம் எங்களுடைய விருப்பத்தை மட்டும் நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றால், அது வந்து அந்த செபம் வந்து பார்த்தீர்கள் ஒரு உண்மையிலேயே அது ஒரு சரியான முறை அல்ல. என்றால் கடவுளுடைய திட்டம் தான் கட்டாயமாக நிறைவேற வேண்டும். அங்குதான் பூரணம் உண்டாகும். சரி, அதுக்கு பின்பு என்ன சொல்லப்படுகிறது என்றால், எங்களுடைய அன்றாட உணவை எங்களுக்கு தந்தரலும். ஸோ இதுக்கு முதல் பகுதி இதில் வரவில்லை. எங்களுடைய அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ வந்து மூன்றாவது பகுதி என்னது? எங்களுடைய தேவைகளுக்காக இப்பொழுது நாம் ஆண்டவரை பார்க்கின்றோம். முதல்ல புகழ்கின்றோம், அதுக்கு பிறகு கடவுளுடைய வல்லமையை வேண்டி செபிக்கின்றோம். மூன்றாவது வந்து எங்களுக்கென்று அன்றாடமான சில தேவைகள் உண்டு. அவற்றை ஆண்டவரிடத்திலே நாம் இப்பொழுது சொல்லுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது எங்கள் தேவைகள் இவ்வளவா இருக்கிறது, எங்கள் குடும்ப நிலைகள் இவ்வாறு இருக்கிறது. ஆகவே இந்த தேவைகளை நீர் சந்தியும், இந்த காரியத்தில் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும். சரியோ? ஸோ இது மூன்றாவது பகுதி. இப்ப இதை வந்து நீங்கள் முன்னுக்கு பின்னுக்கு மாற்றுவது வேறு விடயம். ஆனால் எங்களுடைய செபத்திலே இந்த விடயங்கள் அடங்கி இருக்க வேண்டியது மிக அவசியம். சரியோ? அன்றாட உணவு என்பது இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று. சரியோ? சில நேரம் வந்து எங்களுக்கு நாளைக்கு ஒரு தேவை இருக்கும், நாளண்டைக்கு ஒரு தேவை இருக்கும், இன்றைக்கு ஒரு தேவை இருக்கும். ஆனால் சில நேரத்தில் இறைவன் வந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அன்றன்று உள்ள தேவை என்னவோ அதை தந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருப்பார். ஆனால் சில நேரத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய எதிர்காலத்தையும் இங்கே எதிர்பார்த்து கொண்டிருப்போம். எதிர்காலத்துக்கு வேண்டியது, நாளைக்கு வேண்டியது இன்றைக்கே எங்களுக்கு கைக்கு வந்துவிட வேண்டும் அப்படி என்று சில நேரம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம். அதில் எந்த பிழையும் இல்லை. ஆனால் எல்லா நேரம் அவ்வாறு இறைவன் நடத்துகிறாரா என்று கேட்டால் இல்லை. சில நேரத்திலே வந்து எங்களுடைய விசுவாசத்தை பார்த்து இறைவன் எங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். ஆகவே அன்றாட உணவு என்று வரும் பொழுது இங்கே நாம் கற்றுக்கொள்கிற முக்கியமான பாடம், ஒவ்வொரு நாளும் நாம் செபிக்க வேண்டும். அது வந்து அந்த பாடத்தை இது வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்றால் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். எங்களுடைய பாதுகாப்புக்காக, எங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, கடவுளுடைய வல்லமைக்காக ஒவ்வொரு நாளும் அது எங்களுக்கு தேவை. தெரியும்? இன்றைக்கு மன்றாடி விட்டு இந்த கிழமை முழுவதும் நாம் வந்து நமக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு நினைத்திடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பாதுகாப்பு, ஆசீர்வாதம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் தேவை. அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் செபிக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால், எங்கள் பாவங்களுக்காக அப்ப என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும் அப்படின்ட்டு இங்கே அப்ப செபத்தில் இப்பொழுது நான்காவது பகுதி என்ன? எங்கள் பாவங்களுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவது. சரியோ? ஏன் எங்கள் பாவத்துக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்ட வேண்டும் என்றால், பாவம் வந்து எப்பயுமே எங்களையும் இறைவனையும் பிரித்து வைக்கின்ற ஒன்று என்பதுதான் திருமறை கற்றுக் கொடுக்கிறது. அவை நாம் எவ்வளவு செபித்தாலும் அங்கு வந்து பாவம் இருக்குமாக இருந்தால் அது வந்து நமக்குள்ளே ஒரு பெரிய இடைவெளியை இறைவனிடத்திலிருந்து நம்மை தள்ளி வைத்துக் கொண்டே இருக்கும். அதனாலே நாங்கள் வந்து எங்களுடைய மனதை எப்பொழுதும் ஆராய்ந்து நாம் இறைவனிடத்திலே மன்றாட வேண்டியது மிக அவசியம். ஆனால் இதிலே ஒரு முக்கியமான விடயத்தை இயேசு பொருத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். ஸோ தட்ஸ் மீன் என்னென்னா, பழைய மொழிபெயர்ப்பிலே நாங்கள் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வர்களை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் பொது மொழிபெயர்ப்பிலே நாங்கள் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்ய நாங்கள் மன்னிப்பதால் எங்களை மன்னியும் அப்படின்றால் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பது இங்கே முக்கியமாக காட்டப்படுகிறது. இவ்வாறு நாம் மன்னிக்கும் பொழுது எங்கள் பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுகிறது என்பதையும் இங்கே காட்டப்படுகிறது. சரியோ? அவை நாங்கள் ஒருவரை மன்னிப்பதால் எங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது.
சில நேரத்தில் எங்களுக்கும் இன்னொருவருக்கும் இடையிலே அல்லது எங்களுக்கும் இன்னொரு நபருக்கு மத்தியிலே சண்டை குழப்பங்கள் இல்லாமல் இருக்கலாம், கோபம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய வேறு விதமான பாவங்கள் இருக்குமாக இருந்தால் அது கழுவப்படுவதற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆனால் உறவிலே ஏதாவது இருக்குமாக இருந்தால் நாங்கள் மன்னிப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். சரி, இப்போது எங்களால் ஒருவரை மன்னிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது இலகுவான ஒன்று அல்ல, அது கடினமான ஒன்றுதான். அப்ப இந்த செபத்திலே நாம் எவ்வாறு மன்றாடலாம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவரே நாங்கள் மன்னிப்பதற்கு எங்களுக்கு சக்தி தாரும், வல்லமை தாரும் அப்படின்னு செபிக்கலாம். அதே நேரத்திலே நாங்கள் நேரடியாக அவர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேட்பதோ மன்னிப்பு கொடுப்பதோ நடக்க முடியாத ஒரு சூழலாக இருந்தாலும் முதல்ல எங்கள் செபத்திலே நாம் அவர்களை மன்னிப்பது. ஆண்டவரே நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம், அவர்களை நீர் ஆசீர்வதியும், ஏற்ற காலத்தில் எங்களுக்குள்ளே நல்ல உறவை எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மன்றாடலாம். என்றால் கடவுள் எங்களுடைய செபத்தை அவர் பார்க்கிறார், கேட்கிறார். அதனால் எங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்க வேண்டும் என்றால், இன்னொருவர் மேல் கோபம், கசப்பு அல்லது தவறான எண்ணம் இருப்பதற்கு பதிலாக நாங்கள் அவர்களை மன்னிப்பது, ஆண்டவருடைய கரங்கள் என்ற விடயத்தை கொடுத்து விடுவது. சரி, இந்த மன்னிப்பு என்று வரும்பொழுது இதிலே நிறைய சில பிரச்சனைகள் இருக்கிறது. உதாரணமாக ஒரு குடும்பத்திலே ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணுகிறார். அப்போ அந்த பெண்ணால் மன்னிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது திருமறையே சொல்லுகிறது, அது தவறு, அது பாவம். ஸோ அந்த சில விஷயங்களிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதை பற்றி அந்த சூழலுக்கு ஏற்ற விடயத்தை வைத்து நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இருப்பினும் அவர்கள் எங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தால் அவர்களை குறித்து நாங்கள் மனம் பெருந்துவதற்கு பதிலாக அவர்களுக்கு எதிராக நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பதற்கு பதிலாக அதை ஆண்டவருடைய கையிலே அர்ப்பணித்து விட்டு நாங்கள் எங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது மிக சிறந்தது. ஆனால் செபத்துக்கு எப்பொழுதும் தடையாக இருப்பது பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய பாவம் அல்லது இன்னொருவரோடு இருக்கின்ற தவறான ஒரு நிலை எங்களுடைய செபத்துக்கும் தடையை உண்டு பண்ணும் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அதற்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால், தீயோனிடம் இருந்து எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் என்று செபிப்பதற்கு இயேசு கற்றுக் கொடுக்கிறார். சரியோ? ஸோ இதுவும் செபத்துக்குள்ளே வர வேண்டிய ஒரு பகுதி தான். நாம் இதெல்லாமே எங்களுடைய செபத்துக்குள்ளே கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒன்று. சில பேர் புகழ்ச்சி செபத்தோடு நிறுத்துவோம், சில பேர் விண்ணப்ப செபத்தோடு நிறுத்துவோம், நன்றி செபத்தோடு நிறுத்துவோம். ஆனால் இந்த செபத்துக்குள்ளே இவைகள் எல்லாமே ஒன்றாக வர வேண்டியது மிக அவசியம். சரி, எங்களுக்கு சோதனைக்கு உட்படுத்தாதையும் அப்படி என்றால் ஏன் அவ்வாறு செபிக்கும்படி இயேசு நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். இறை தந்தையிடத்திலே, தந்தையே எங்களை நீர் சோதனைக்கு உட்படுத்தாதையும் அப்படி என்று மன்றாடும்படி. சோதனை என்று வரும்பொழுது பார்த்தீர்கள் என்றால் 2 விடயங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒன்று, சாத்தானால் நமக்கு வருகிற சோதனை, இறைவனால் நமக்கு வருகின்ற சோதனை. சாத்தானால் நமக்கு வருகிற சோதனை என்ன? நம்மை பாவத்திலே விழுத்துவதற்காக வருவது சாத்தானிடத்திலிருந்து வருகிற சோதனை. சரியோ? இறைவனிடத்தில் இருந்து வருகிற சோதனை என்ன? எங்களை விசுவாசத்தில் பலப்படுத்துவதற்காக வருவது இறைவனிடத்திலிருந்து வருகிற சோதனை. சரியோ? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது சாத்தான் எங்களை பாவத்திலே விழ வைப்பதற்காக, அதாவது கவர்ச்சியான அல்லது தவறான சிந்தனை, தவறான சொல், தவறான செயல் அல்லது நம்முடைய பரிசுத்தத்தை இழக்கக்கூடிய விடயங்களை தந்து அதன் வழியாக நம்மை சோதனைக்கு விழுத்தி நம்மை பாவத்தில் விழ வைக்கிறான், கடவுளிடத்திலிருந்து நம்மை பிரிக்க வைக்கிறான். ஆனால் அதே நேரத்திலே நாம் கடவுளை அதிகமாக நேசிக்கும் பொழுதும், கடவுளுடைய வழியில் நடந்து வரும் பொழுதும் இறைவனும் எங்களை சோதிக்கின்றார். அவர் எதற்காக சோதிக்கிறார்? நம்மை விசுவாசத்திலே உறுதிப்படுத்துவதற்காக, பலப்படுத்துவதற்காக இறைவன் சோதிக்கிறார். எவ்வாறு அந்த சோதனை நமக்கு வருகிறது? சில நேரம் நாம் நன்றாக செபிப்போம், எவ்வளவோ நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளுவோம், நாம் நல்லவர்களாக இருக்க எவ்வளவு முயற்சி செய்வோம், நாம் சில நேரத்தில் நிறைய நல்லதெல்லாம் செய்வோம். ஆனால் அதன் வழியாக நமக்கு கிடைப்பதெல்லாமே துன்பமாக, வேதனையாக, கஷ்டமாக இருக்கும். பழிச்சொற்கள் கூட வரும். அதே நேரத்தில் நாம் கேட்டுக்கொண்டே செபித்துக் கொண்டே இருப்போம், ஆனால் நமக்கு ஒன்றுமே நடக்காதது போல இருக்கும். துன்பத்துக்கு மேல துன்பம் வந்து கொண்டிருக்கிறது போல இருக்கும். அப்ப நமக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும், என்னடா நான் இவ்வளவு செபிக்கிறேன், இவ்வளவு நான் இதெல்லாமே செய்யாமல் நிப்பாட்டி என்னை நான் பாதுகாத்துக் கொள்ளுகிறேன், என் உள்ளம் இவ்வளவு தூய்மையா இருக்குது, நான் தேவையில்லாத வார்த்தை ஒன்றும் கதைக்கிறதும் இல்லையே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், இறை வார்த்தை வாசிக்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு இப்படி இருக்கிறது அப்படின்னு நமக்குள்ளேயே கேள்வி வருகிறது. சில நேரத்தில் இறைவன்
ஓகே, நீ செபிக்கின்றாய், இவ்வளவு செய்கின்றாய், ஆனால் இவ்வளவு கஷ்டங்கள் வரும் பொழுது நீ எந்த நிலையில் இருக்கின்றாய் என்பதையும் இறைவன் வந்து நம்மை சோதித்து நம்மை புடமிடுகின்றார். அப்ப நிறைய தடவைகளிலே பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய விசுவாசம் எப்பெல்லாம் அதிகமாக பிளப்பட்டு வருகிறது என்றால், நாம் இறைவனை தேடிக்கொண்டிருக்கும் பொழுதே நமக்கு சில துன்பங்கள் அதிகமாக வருகிறது. அந்த நேரத்திலே பார்த்துக்கொண்டால் நாம் இறைவனை விட்டு பிரியாமல், பின்வாங்கி போகாமல், தொடர்ந்தும் நாங்கள் வந்து இறைவனிலே நம்பிக்கையா இருக்கும் பொழுது அதுக்கு பின்பு இறைவன் என்ன செய்வார் என்றால், எங்களை அதுக்கு பதிலாக பன்மடங்கு நம்மை ஆசீர்வதிப்பார். சரியோ? என்ற நம்முடைய விசுவாசத்தை இறைவன் பார்க்கிறார். பார், இவ்வளவு நடந்தும் இவர்கள் உண்மையா இருக்கிறார்கள், கீழ்ப்படிவா இருக்கிறார்கள், அன்பா இருக்கிறார்கள், செபிக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்கிறார்கள். சோ அதை இறைவன் பார்க்கும் பொழுது அதுக்கு பின்பு இறைவன் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறார். சோ அப்ப இறைவனும் எங்களை பல முறைகளிலே வந்து எங்களை சோதனைக்கு உட்பட, அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் அப்படின்ட்டு மன்றாடும்படி. அப்படின்றால் அதை நாங்கள் வந்து எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால், எங்களுக்கு துன்பங்கள் சோதனைகள் வரும் பொழுது நாம் இறைவனிடத்தில் என்ன மன்றாட வேண்டும்? ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் உம்மை விட்டு பிரியாமல் இருக்க எனக்கு துணையாயிரும். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தவறு செய்யாமல் இருக்க என்னை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். என்னுடைய ஊழியத்திலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய அர்ப்பணிப்பிலே எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரே, நான் கடைசி வரை உண்மையா இருக்க, உறுதியா இருக்க எனக்கு நீர் துணையாயிரும், எனக்கு வல்லமை தாரும். சோ இந்த சுபம் வந்து கட்டாயமாக நாம் இதெல்லாம் செய்ய வேண்டும். சரியோ? என்றால் சில நேரத்திலே நாம் இப்படி செபிக்காமல் போகும் பொழுது என்ன உண்டாகும் என்றால், நாம் டென்ஷன் ஆகிடுவோம், நாம் சோதனையிலே விழுந்து விடுவோம். சரியோ? அப்ப இதுக்கு நாம் வந்து எதிர்மாறு கருத்துகள் செய்ய ஆரம்பித்து விடுவோம். அப்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்ன உண்டாகும்? அங்கு வந்து எங்களுடைய ஆன்மீகம் பாதிக்கப்படும். சரியோ? சில நேரத்திலே நாம் உண்மையற்று போய்விடுவோம், ஆன்மீகம் பாதிக்கப்படும், அபிஷேகம் நம்மிடத்திலே இல்லாமல் போக ஆரம்பித்து விடும். என்றால் நமக்கு பல சோதனைகள் அங்காங்கே வரும் பொழுது இறைவனும் எங்களுடைய விசுவாசத்தை பார்க்கின்றார். ஆகவேதான் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். அப்படி என்றால் நாங்கள் வந்து அதை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். நாங்கள் இறைவனை தேடும் பொழுது, எங்களுக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் இறைவனிடத்திலே மன்றாடுவோம், ஆண்டவரே, இறுதி வரை நாம் உம்முடைய பணியிலே அல்லது உம்முடைய விசுவாசத்திலே இருக்க எனக்கு துணையாயிரும், எனக்கு வல்லமை தாரும், இவ்வளவு கஷ்டம் வருகிறது, இருப்பினும் நான் சோர்ந்து போகாமல் இருக்க எனக்கு உம்முடைய அபிஷேகத்தை தாரும். சரியோ? சோ இவ்வாறு நீங்கள் செபிக்கும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். அதுக்கு பின்பு அந்த செபத்தில் என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும். சோ இதுவும் வந்து செபத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. அப்ப இங்கே இயேசுவே நமக்கு என்ன சொல்லி தருகிறார்? எங்களுடைய வாழ்க்கையிலே தீயவனாகிய அலகை எப்பொழுதுமே எங்களை வந்து கடவுளிடத்திலிருந்து பிரிப்பதற்காகவும் நம்மை சோதனையிலே விழ வைப்பதற்காகவும் செயல்பட்டு கொண்டே இருப்பான் என்பதை வந்து தெளிவாக இயேசு வந்து இதில் கற்றுக் கொடுக்கின்றார். சென்ற முறை கூட நாம் பார்த்தோம். அதாவது வந்து யாரை சாத்தான் சோதிக்கிறான் அல்லது யாரை சாத்தான் வந்து யாரோடு போராடுகிறான்? அவனுடைய வலைக்குள் இருக்கிறவர்களோடு அவன் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு என்றால் அவர்கள் அவனுடைய கட்டுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது ஒருவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர நினைக்கிறாரோ, எந்த குடும்பம் இயேசுவிடத்தில் வர நினைக்கிறதோ அவர்களோடு சாத்தான் வந்து கட்டாயமாக போராடுவான். அப்ப இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவே சொல்லி தந்திருக்கிறார், ஆண்டவரே, சாத்தானுடைய தீயவனிடத்திலிருந்து எங்களை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்ளும், எங்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். சில நேரத்தில் எங்களுக்கு தெரிகிறது இது சாத்தானுடைய வேலை என்று தெரிந்தால் நாம் உடனடியாக அதற்காக செபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆனால் இதுக்கு நாம் செபிக்காமல் போய்விட்டோம் என்றால் என்ன நடக்கும்? போய்விட்டோம் என்றால் அவன் வந்து தீயவன் வந்து நம்மை வெற்றி கொள்ளுகிற சூழல் வந்துவிடும். சோ அதனாலதான் நாங்கள் வந்து எப்பொழுதுமே செபிக்கும் பொழுது வந்து சில முறைகளை நாம் வைத்து அந்த விடயங்களுக்காக எப்பொழுதும் நாம் செபிக்க அழைக்கப்படுகின்றோம். அப்ப இந்த செபத்திலே பார்த்து கண்டால் புகழ்ச்சி செபம் செய்யுங்கள் அப்படின்னு இயேசு கற்றுக் கொடுக்கின்றார். அதுக்கு பின்பு கடவுளுடைய வல்லமைக்காக நீங்கள் செபியுங்கள் அப்படின்னு இயேசு கற்றுக் கொடுக்கின்றார். அதுக்கு பிறகு உங்களுடைய தேவைகளுக்காகவும் ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுக்கின்றார். அதுக்கு பின்பு எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நாங்கள் உறுதியா இருப்பதற்காக நீங்கள் மன்றாடுங்கள். நீங்க விசுவாசத்திலே வளர்ந்து வரும் பொழுதும் கூட உங்களுக்கு போராட்டங்கள் வரும். அந்த நேரத்திலே கூட ஆண்டவரே, நான் விசுவாசத்திலே விழுந்து விடாமல் இருக்க எனக்கு துணையாயிரும், எனக்கு வல்லமை தாரும், செபியுங்கள். அதுக்கு பின்பு ஐந்தாவதாக தீயவனிடத்திலிருந்து
எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று மன்றாடுங்கள், இல்லை என்றால் தீயவன் வந்து உங்களை விழுத்தி விடுவான். ஸோ இது போன்ற முறைகளை நாங்கள் வந்து எங்களுடைய செபத்திலே தினமும் செய்யும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், நாங்கள் எல்லா சூழலிலுமிருந்து பாதுகாக்கப்படுகின்றோம். இப்ப இந்த 5 முறைகளையுமே நீங்கள் செபித்தாலே பார்த்துக்கிட்டால் 1/2 மணி நேரத்துக்கு மேல வந்துடும். கடகடன்னு செபித்தாலே 1/2 மணி நேரத்துக்கு மேலே முடிந்துடும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செபித்தால். சரியோ? அந்த ஓர்டர் சில நேரம் மாறலாம், பட் ஆனால் அந்த விடயங்கள் அதுக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் வந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். சரி. ஸோ அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் அதுதான் கற்றுக்கொள்கிறோம். அதாவது வந்து எங்களுடைய செப இதயம், செபத்தின் இதயம் என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு எவ்வாறு செபிக்கப் போகின்றோம் என்பதையும் இந்த செபத்தில் இருக்க வேண்டிய சில விடயங்களையும் பார்த்தோம். ஸோ பிலிப்பியரிலே நாங்கள் பார்த்தது போல எங்களுடைய செபம் வந்து நன்றியோடு கூடிய எங்களுடைய இறை வேண்டுதலை இறைவனுக்கு நாம் சொல்ல வேண்டும். அதுக்கு பின்பு இயேசு கற்பித்த அந்த செப முறையிலே பார்க்கும் பொழுது 5 விடயங்களை நாங்கள் அதிலிருந்து பார்த்திருக்கின்றோம். ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் உங்களுடைய அன்றாட தனி செபத்திலே இவற்றை நீங்கள் வந்து கடைபிடிக்கலாம். இவ்வாறு நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அது இலகுவாக இருக்கும். சரி, இப்ப நாம் என்ன பார்த்தோமோ அந்த விடயத்துக்கான ஒரு மல்டிபிகேஷன் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி நான் எங்களுடைய இணையதளத்தில் போட்டிருக்கேன். அதை வந்து நீங்க என்ன செய்யலாம்னா, இது முடிந்த பின்பு அல்லது திருப்பி நேரம் கிடைக்கும் பொழுது அதை போய் பார்த்து அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஒரு கேள்வியும் அதுக்கு பிறகு 4 விடையும் அதிலே கொடுத்து, உதாரணமாக செபத்தினுடைய உண்மையான நோக்கம் என்ன, அதுக்கு 4 பதில். தேவைகளை மட்டுமே கேட்பது, கடவுளுடன் உறவு வளர்த்தல், ஆசீர்வாதங்களை பெறுவது, பாவ மன்னிப்பு பெறுவது. சரியோ? 4 விடயங்கள் அதிலே போட்டிருக்கோம். இதில் எது உண்மையான விடையாக இருக்கும் என்பதை நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம். இவ்வாறு பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் என்ன கேட்டோமோ அதை திருப்பி மீளாய்வு செய்வது போல அது அமையும். அதை பின்பு நாங்கள் அடுத்த முறை கூடும் பொழுது இந்த விடயத்தை மேலோட்டமாக பார்த்து விட்டு அடுத்த எங்களுடைய செபத்தினுடைய தியானத்துக்கு நாங்கள் போகலாம். சரி, இப்போ வந்து ஒரு 5 நிமிடத்திலே தனி செபத்தை பற்றி அல்லது செபத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அல்லது இன்றைக்கு பார்த்த விடயத்தில் ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால், அல்லது எவ்வாறு நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற நேரத்திலே செபிக்கலாம் என்று ஒரு கேள்வி இருந்தால். சில நேரங்கள்ல எங்களுக்கு அந்த ஒரு மனப்பேரத்தோட தான் நாங்கள் செபிக்கிறது வாரம், ஆண்டவர்கிட்ட பேரத்தோட வாரம். அது பேரம் என்று சொல்றதோட கவலை என்று சொல்லலாம். அப்ப அந்த சமயத்துல நாங்க அதை எப்படி அதை செபிச்ச பிறகுதான் அந்த பேரம் எங்களை விட்டு போகுது. நாங்க ஆண்டவர்கிட்ட அந்த பேரத்தோட தானே வாரம், கவலையோட. வெரி குட், நல்ல கொஸ்டின். அதாவது வந்து அதனால தூய பவுல் என்ன சொல்றாரு என்றால், நாங்கள் பாரத்தோடு வரும் பொழுது நீங்க சொன்னீங்கள், அதாவது செபித்த பின்பு அந்த பாரம் நீங்குகிறது என்று. அதாவது செபித்த பின்பு அந்த பாரம் நீங்குகிறது, அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் வந்து அந்த விடயத்துக்காக செபித்த பின்பு அந்த பாரம் நீங்குகிறது. ஆனால் நீங்கள் செபிக்க வரும் பொழுது பாரமாக இருந்தாலும் இறைவனிலே உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தபடியால நீங்கள் வந்து செபிக்க, அதாவது இறைவன் கட்டாயமாக நான் இறைவனத்தில் போய் செபித்தால் இறைவன் வந்து இந்த விண்ணப்பத்துக்கு பதில் தருவார், அல்லது நான் ஆண்டவரிடத்தில் போய் செபித்தால் இந்த எனக்கு வேண்டிய விடுதலை அவர் தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வருகிறோம். சரியோ? அதை தான் வந்து இங்கே தூய பவுல் முன்வைக்க விரும்பும். அதாவது இறைவேண்டலுக்கு வரும் பொழுது இது சந்திக்கப்படுமா சந்திக்கப்படாதா என்ற பாரத்தோடு வராமல், கட்டாயமாக இறைவன் வந்து என்னுடைய விண்ணப்பத்தை கேட்பார், ஆகவே நான் கட்டாயமாக நாம் போய் செபிக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு வாருங்கள் அப்படின்னு தான் சொல்றார். ஆனா நீங்க சொல்றது போல நாங்கள் பாரம் வரும்பொழுதுதான் நான் ஆண்டவர்கிட்ட ஓடி வருகிறோம். ஆனால் ஆண்டவரிடத்துல வரும் பொழுது இந்த விண்ணப்பத்தை இறைவன் சந்திப்பாரா அல்லது என்ன நடக்குமா என்ற சந்தேகத்தோடு இல்லாமல் நான் இறைவனிடத்திலே நிச்சயமாக மன்றாடினால் கட்டாயமாக இறைவன் வந்து இதை ஏற்ற நேரத்திலே சந்திப்பார் அப்படின்ற ஒரு உள்ளத்தோடு நாங்கள் வரும்படி. குட், நல்ல கொஸ்டின். நான் கேட்கிறேன் பிரதர். நீங்க சொன்னீங்க ஒரு செபத்துக்கு கேக்குள்ள நீங்க விவரிக்க தேவையில்லை. ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தேவைக்காக நான் செபிக்கிறேன்னு வைங்கோ, அதான் நீங்க விவரிக்க தேவையில்லை என்ற ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். சோ இப்ப ஒரு தேவைக்காண்டி செபிக்கக்குள்ள அதுல இப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அடங்குது. அதுல நன்றி சொல்றது, நான் செய்யறத சொல்றேன், நீ நன்றி சொல்றேன், நான்
அதுக்கு வர தடைகளுக்காண்டி மாண்டாடுறது, மற்றது அதை தொடர்ந்து வழிநடத்த முடியும் மாண்டாடுறது. பட் நான் எந்த கேள்வி, நீங்க அந்த விவரிக்க தேவையில ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் தானே. சோ எப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு சுபத்தை ஒரு தேவைக்காண்டி சபிக்கிறோன்னு வைங்கப்பா, அதை வந்து என்னண்டு நாங்க சபிக்கலாம். சோ இந்த விவரிக்காம இப்போ உதாரணமா வந்து ஒருவருக்கு ஒரு ஒரு நோய்க்காக நாங்கள் மன்றாடுகிறோம், சரியோ? அப்போ வந்து அந்த இது சென்ற முறை தான் சொல்லியிருந்தேன். அதாவது வந்து நாம் மன்றாடுவது எதற்காக என்றால் அவருடைய நோய் குணமடைய வேண்டும் என்பதற்காக தான் நாம் மன்றாட வந்திருக்கின்றோம். அப்ப நாம் பலமுறை பார்த்தீர்கள் என்றால் நாம் சில நேரத்திலே மன்றாடும் பொழுது, ஆண்டவரே இவர் இப்ப இவ்வளவு நோயா இருக்கிறார், இவ்வளவு கஷ்டப்படுகிறார், இவருக்கு இவ்வளவு நெருக்கடி இருக்கும், இவருடைய குடும்பத்திலே இவர் நோயா இருப்பதனால் அவருடைய மனைவி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார், அல்லது வந்து பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இது போன்ற சில விடயங்களை நாம் வந்து விவரித்து கொண்டிருப்போம், சரி, சொல்லி கொண்டிருப்போம். உதாரணமாக வந்து நீங்கள் மன்றாட போகிற ஒருவருடைய மனைவி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார் அப்படின்னு தெரியுமாக இருந்தால், நாம் வந்து செபிக்கும் பொழுது என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே இவருடைய நோயினால் இவருடைய மனைவி கவலையில் இருக்கிறார்கள், ஆகவே அவருடைய மனைவியினுடைய கவலைக்காக ஜெபிக்கிறோம், நீர் அவர்களை ஆறுதல் படுத்தும், இந்த நேரத்தில் அவர்களுக்கு வேண்டிய நம்பிக்கையை தாரும் அப்படி என்று சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே எங்களுக்கு அது தெரியாத ஒரு நேரத்திலே நாங்களாகவே நினைத்து, ஓகே, மனைவி கவலைப்பட்டு கொண்டிருப்பா, பிள்ளைகள் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்பதை நாமவே நினைத்து அதை நாம் வந்து இறைவனிடத்திலே ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் செபிக்க வந்த நோக்கம் என்ன? அவர் வந்து குணமடைய வேண்டும், அவ்வளவுதான். ஸோ அந்த குணமடைவதற்காகத்தான் நாங்கள் வந்து எப்பயுமே அங்கதான் எங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இருக்க வேண்டும். நாம் இப்படி வேற விடயம் எல்லாம் சொல்லி, உதாரணமா அவரிடத்துல பொருளாதார கஷ்டம் இருக்கலாம், அவருக்கு மருத்துவ உதவி கிடைக்காமல் போகலாம், இதெல்லாம் நமக்கு தெரியாமலேயே நாம் சொல்லிக்கொண்டு சில நேரம் போயிடுவோம். என்றால் உதாரணமாக எங்களுக்கு ஒருவர் கவலைப்படுறான்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் சும்மாவே என்ன நினைப்போம், ஓஹோ அப்ப அவருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்காக்கும், இந்த பிரச்சனை வரலாம், இந்த பிரச்சனை இருக்கலாம், நாம நினைக்கின்றோம். ஸோ அதை நாம் இறைவனிடத்தில் எல்லாம் சொல்லி கொண்டிருப்பதற்கு பதிலாக எங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்காக மன்றாடுவது, சரியோ? அப்படி நாம் செய்வது வந்து செபத்துக்கு மிக சிறப்பாக அமையும். இப்போ உதாரணமா வந்து என்னொன்று சொல்லுவோமே, ஒருவர் கூட்டத்துக்கு வர முடியாமல் இருக்கிறது, அவருக்காக மன்றாட போகிறோம். அப்ப நாங்கள் வந்து ஆண்டவரே இந்த சகோதரரால் கூட்டத்துக்கு வர முடியாமல் இருக்கிறது, ஆகவே நாம் இப்பொழுது செபிக்கிறோம், இவர் கூட்டத்துக்கு வருவதற்கான வழிகளை நீர் இப்பொழுது திறந்தருளும், அவர் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கான சூழ்நிலை இப்பொழுது உருவாக்கப்படுவதாக, என்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை ஆண்டவரை நீக்கி போடும். ஸோ அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நாங்கள் வந்து இப்போ ஓகே இவர் கூட்டத்துக்கு வராமல் இருக்கிறதுனாலே வேற விடயங்களை நாமவே நினைக்கிற சில விடயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லலாம், சொல்லும் பொழுது என்ன உண்டாகிறதா அந்த சுபம் வந்து நீடிக்கிறது, அல்லது வந்து அந்த சுபம் வந்து கொடுக்க ஒரு எந்த விடயத்துக்காக மன்றாட வேணும் அது மன்றாடாமல் போகப்படுகிறது. நாம் இப்பொழுது செபிக்கலாம். இன்றைய விடயத்துக்காக, இன்றைய தியானத்துக்காக ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணித்து நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் செபிக்கும் இதயம் என்ற கருத்திலே நாங்கள் சில விடயங்களை பார்த்திருக்கின்றோம். நாம் செபிக்கும் பொழுது உம்மிடத்திலே இறை நம்பிக்கையோடு வந்து நீர் எங்களுக்கு செய்தவைகள் எல்லாம் நினைத்து உமக்கு நன்றி சொல்லி, அதுக்கு பின்பு எங்களுடைய வேண்டுதலுக்காக உம்மை நோக்கி மன்றாட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அதுபோல ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய சீடர்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு மாதிரி செபத்தை நீர் கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். அதிலே நாங்கள் உம்மை புகழ வேண்டும், உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் செபிக்க வேண்டும், எங்கள் தேவைகளுக்காக மன்றாட வேண்டும், எங்கள் வாழ்க்கையில நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் இருப்பதற்காக செபிக்க வேண்டும், சாத்தானுடைய சோதனையில் இருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக செபிக்க வேண்டும், மற்றவர்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்ற சில முக்கியமான விடயங்களை எங்கள் சுபத்திலே நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பின் ஆண்டவரே, சுபம் என்பது உம்மோடு நமக்கு ஏற்படுகிற உன்னதமான ஒரு உறவு. ஆகவே முதல்ல நாங்கள் செபிக்கின்றோம், ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்திலிருந்து நாங்கள் செபிக்கிறவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதியும். அந்த சுபத்திலே உண்மையாகவே ஒரு சுப உறவு நமக்குள்ளே வளரக்கூடிய விதமாக எங்களுடைய சுபம் அமையும்படி ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தும். நாம் செபிக்கும் பொழுது உண்மையாகவே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் வரட்டும், உம்முடைய வல்லமை எங்கள் மேல் வரட்டும். ஒவ்வொரு முறையும் நாங்கள் செபிக்கும் பொழுது உம்முடைய வல்லமையை பெற்று நாங்கள் செபிக்க ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அது மட்டுமல்லாமல்
எதற்காக நாங்கள் செபிக்க வேண்டும், எவ்வாறு நாங்கள் செபிக்க வேண்டும் என்பதையும் ஒவ்வொரு முறை எங்களை கற்றுக் கொடுத்து எங்களை வழிநடத்துவீராக. முக்கியமாக ஆண்டவர், இந்த நாளில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவர், நாம் இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதோ இந்த நேரத்திலே முதலிலே செபிக்கும் வல்லமை, செபிக்கக்கூடிய தூய ஆவியின் பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் தங்கட்டும். செபிக்க வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலும், செபத்தை நாடுகின்ற ஒரு ஊந்துதலும் ஒவ்வொருவருக்குள்ளும் எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரியும்படி நான் ஜெபிக்கின்றேன். இது இந்த நேரத்தில் அன்பின் ஆண்டவரே, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்றைக்கு நீர் சீடர்களுக்கு செபிக்க கற்றுக் கொடுத்தது போல இன்றைக்கும் நாங்கள் செபிக்கின்றோம். இவர்கள் உம்மை நோக்கி மன்றாடும் பொழுதெல்லாம் அந்த மன்றாட்டுக்கான பதிலை கொடுத்து இவர்களுடைய செபத்தின் வழியாக இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் இவருடைய ஊழியங்களையும் நீர் எப்பொழுதும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. யார் யாருடைய உள்ளத்திலே இப்பொழுது என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கிறதோ அதை நீர்தாமே இப்பொழுது சந்தித்தரலும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது என்ன உதவிகள் உம்மிடத்திலிருந்து தேவையாக இருக்கிறதோ அதை நீர்தாமே இப்பொழுது அனுப்பியறலும். இவர்களுக்கு நீர் எப்பொழுதும் உதவியாக இருந்தரலும். உங்களுடைய குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படுவதாக. உங்களுடைய குடும்ப உறவுகளில் நம்முடைய ஆசீர்வாதம் தங்குவதாக. இவருடைய இல்லத்துக்குள்ளே எப்பொழுதும் மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் தூய ஆவியின் பிரசன்னமும் எப்பொழுதும் இருப்பதாக. அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்திலே யார் யாருக்கு விசேஷ ஜெப உதவிகள் தேவையாக இருக்கிறதோ அதை நீர்தாமே இப்பொழுது சந்தியும். நோயோடு உள்ளவர்கள் குணமடையட்டும். மன பாரத்தோடு இருக்கிறவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவையா இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய தூய ஆவியின் பிரசன்னத்தினால் நிரப்பி வழி நடத்தியறலும். இது ஒரு நாளில் இந்த எங்களோடு இணைய முடியாதவர்களுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டோர் அவர்களையும் நீர் ஆசீர்வதித்துக் கொள்ளுவீராக. எங்கள் புதுவாழ்வு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். நீர்தாமே ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே ஆசீர்வதியும். அவர்கள் எல்லோரையும் உம்முடைய சிறகினால் மூடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து எங்கள் வேண்டுதலை உம்முடைய கரங்களை அர்ப்பணித்து நீர் தருகின்ற விடுதலை ஆசீரை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.